சொல்றேன். இந்த கோயில் அள்ளி வைப்பாங்க. நானே எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொள்ளை பார்த்துருக்கீங்க. அது சொல்லுவேன், நீ போறப்ப வரப்ப எத்தனையோ பார்த்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில் நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பார்க்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மசூல் முளைச்ச பொம்பளையா பார்க்குறேன். உனக்கெல்லாம் உலக அனுபவம் பத்தல் மணி. என்னவா ரோமக்கட்டை அதிகமாக இருக்கு பெண்கள் கட்டான், உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டா. அப்போ உன்னை தொட்டு தாலிட்டுறவே கரண்ட காலத்துக்கு தான் ஜானும் போல இருக்கேன். யார்கிட்டும் செய்ய முடியாத நாய் எல்லாம் வயிற்றுக்காரியான செருப்பு கொண்டு அடிக்கான். கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடிக்கப்படுவேன், நக்கிப்படுவேன், முண்டப்படுவேன். வந்து தண்ணி போட்டு குப்பைப்படுத்துறாங்க. நானும் 8 நாளைக்கு தான் போயிருப்பேன். நானும் ஒரு பெண் தான். எனக்கு இந்த ஆசா பாசை எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன். நானும் சாப்பிட்றேன். நானும் பொறுக்க மாட்டாம வீட்டையும் சொல்ல முடியாமல் வெளியும் சொல்ல முடியாது. ஏதோ ராத்திரி 1 மணிக்கு கிணக்கட்டில் போய் தண்ணியை இறைச்சி இந்த தலையில் ஊற்றி கிணறு வச்சு போச்சு. தண்ணி இருக்கா இல்லையா? தண்ணியில் ஒரு சும்மா இருந்துட்டேன். ஐயே இல்லு, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ யாரும் தெரிஞ்சுக்கிட்டியானே? ஏன்னா நான் அக்கா தம்பிக்கிட்ட பிறந்தவங்க, அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஒரு காதலிச்சா கோழி இறக வச்சு குடஞ்சிக்கலாம். எது? கோழி இறகு இருக்குல்ல, அதை இறக வச்சு குடஞ்சிக்கலாம். ஒரு மூக்கரிச்சா வெள்ளை வச்சு சொல்லிக்கலாம். உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அக்கா தம்பிக்கிட்ட பிறந்தவன் தான். ஒரு காதலிச்சா கோழி இறக வச்சு குடஞ்சிக்கலாம். ஒரு மூக்கரிச்சா வெள்ளை வச்சு சொல்லிக்கலாம். உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நானும் அக்கா தம்பிக்கிட்ட பிறந்தவன். 3 அடி அக்கா தம்பி பிறந்தது பேச்சை பாரு பிறந்தேன். ஏதோ நான் பரிதாபப்படுத்துவேன்னு பார்க்குறேன். நக்கம் பண்ணுறேன் பற்றியா? காதலிச்சா கோழி இறகு விட்டு குறையும், மூக்கரிச்சா வெள்ளை விட்டு தெரியும். அப்படி பழைய கட்ட விளக்கமாக நடக்க வந்து சுடுதண்ணில் நினைச்சிட்டு அடிக்குது. இடுப்பு கீழே 3 கிட்ட போய் போவான் தான் வருது. இடுப்பு கீழே 3 மச்சா இருந்தா எனக்கு இடுப்பு கீழே மச்சா இருக்கிறத உனக்கு எப்படி தெரியும்? நம்ம எல்லாம் காசிக்கு தமிழ் சங்க நடந்து போனோமா? 3ஆம் ஆமா. காசியில போய் குளிச்சா கங்கையில போய் குளிச்சா தோசை கழுகிட்டு இருந்தாங்க. போய் குளிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா பக்கத்துல நீ வேற குளிச்சுட்டு இருந்தியா? முங்கி எந்திரிச்சேன். பார்த்தேன் உன் இடுப்புல 3 மச்சா இருந்ததை பார்த்துட்டேன். சூப்பர். காசியில் போய் கருமத்தை தொழிலாம என் கவுட்டுக்குள்ள என்ன இருக்கு? நீ ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்தே போனாலும் ரொம்ப ஆரம்பிச்சாங்களா? ஆமா சொல்ல எப்படி என் கம்பெனி வச்சு வருவாங்க இந்த பக்கத்துல நானும் கேள எனக்கு பொசு நீ சொன்னாலும் சூப்பரா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்க, ஊரு சனமே ஒன்னதான் பாக்குது. அப்புறம் ஏன் முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு நேத்தா வரும்போது நான் அதை சொல்லல, முகத்தை தாண்டி அதுதான் பெண்ணுன்னா நல்லா சிரிச்ச முகமா லட்சுமி கடாட்சமா இருக்கணும். என்னடி உனக்கு ஒரு நாளைக்கு 6000 7000 சம்பளம் வாங்குற, ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு மேல அன்பளிப்பு வாங்குற, மொத்தம் உன் கணக்கு 8000 ரூபாய் வருது ஒரு நாளைக்கு. எதுக்கு முகத்தை எப்படி வச்சிருக்க? நீதான் சொல்ற அப்படி நானும் ரவுடி என்னடி உண்மைதானே? 1000 பிரச்சனை இருக்காங்க, வெளியே சொல்ல முடியும். பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய பார்த்தா அப்படி பொம்பளை பிள்ளை எவ்வளவு அழகா விட்டு போறா, முகம் எவ்வளவு லட்சணமா இருப்பா அப்படின்னு ஊருக்காரங்க சொன்னாங்கன்னா இப்ப முகத்தை வைக்காத நல்லா இல்ல சரி. என்னடி பொம்மை மாதிரி இருக்கு? அதுக்கு இல்லப்பா, இயற்கையா சிரிடி, செயற்கையா சிரிக்காம. இயற்கையா வர மாட்டேங்குது. என்ன காரணம்? எப்படின்னா உங்களுக்குள்ள சொல்ல என்கிட்ட சொன்ன அதிர்த்து வைக்கிறேன். என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு விஜி. சரி, எல்லாரும் மாதிரி உங்க வாழ்க்கையில வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? இதுல என்னடி தப்பு இருக்கு? இல்ல. 4 காசு சம்பாதிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன். இது தப்பா? தப்பே இல்ல. நானும் மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன். இது தப்பா? தப்பே இல்ல. நான் செய்யாத தொழில் இல்லை விஜி. ஆப்ப கடையிலிருந்து இட்லி கடையிலிருந்து டீ கடையிலிருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். சரி, எல்லாம் படுத்துருச்சு. ஐயோ, ஓடவே இல்லை. என்ன இப்படி ராசி பொழந்துட்டு அடிக்குது? மனசு வந்துட்டு நம்ம ஒரு ராசி இல்லாத சிரிக்கி என்ன பண்ண? நீ ஒன்னும் உயிரோட இருக்கக்கூடாது, மருந்து குடிச்சு செத்தரலான்னு முடிச்சு. ஏடி இப்படி ஒவ்வொரு பொம்பளையும் நினைச்சோம்னா பெண் சமுதாயமே அழிஞ்சிருமேடி. அப்படி
நினைச்சிட்டு யோசனை பண்ணேன். என்ன பண்ண? நம்ம வயசு பிள்ளை கடையில் போய் மருந்து கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. ஐயோ தப்பா நினைப்பாங்க, எவகிட்டயே போய் ஏமாந்துருச்சு அப்படின்னு நம்மள தவறா பேசிடுவாங்க. இது வேற நினைப்பாங்க. ஆமா. அவர் எந்த பக்கத்து வீட்டுக்கார பையில வர சொன்னேன். என்ன சொன்னாவன்? 500 ரூபா காசு கொடுத்து சரி போட தம்பி போய் ஒரு இங்கிலீஷ் கோட்டர் வாங்கிட்டு வர. தற்கொலை பண்ணி என்ன போடுறேன், எதுக்கு இங்கிலீஷ் கோட்டு கேட்ட? சாகர அது ஒரு ஆசை மனசுல இருக்கு. அதுலயே கலந்து குடிச்சிடலாம் வாங்கிட்டு அங்க வந்து போன் பண்ணேன். வாங்கிட்டு 255 ரூபா அப்படின்னேன். ஓ இங்கிலீஷ் கோட்டு. அப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு எழுக்கிறது வாங்கிக்கிறாங்க. பாரு சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 250. ரொம்ப ஓவரா இருக்கு. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு பவுண்ட் 6 லிட்டர் வாங்கிக்கிறாங்க. அது எதுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. அச்சத்தில் கலந்தோம்னா வாந்தி வந்துருச்சுன்னா போச்சு. சாகதான போன மருந்து வெளியாக்கிற சாங்க. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு சாம்பார் வேணும். நீ சாப்பிட போனியா இல்ல சரக்குக்கு சைனீஸ் தர போறியா? அவங்க அப்படித்தான் கேட்டேன். நீ சாக போறியா சரக்கு போறியா? ரெண்டும் தண்டா தம்பிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கட்டி நீ ஊற்றி ஊற்றி எலும்பு வந்து அதில் போட்டு பவுண்டை ஊற்றி ஊற்றி விரல விட்டுட்டு ஆட்டினேன். அதே வேலையா இருக்கடி. நல்லா கலங்கணும்ல, கலக்கி விட்டு எடுத்து இப்படி இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனேன். என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்கார கிளை வந்து தட்டி விட்டா. ஐயா ஐயோ என்ன ஐயோ ஐயா என்னடி தட்டி விட்டுருச்சு கிளம்பி? அப்ப நான் ஜாமங்கிறேன். இல்லடி இவ்வளவு செலவு பண்ணி மருந்தெல்லாம் வாங்கி கலக்கி காசு போச்சு. கண்டி நான் சாக போக தப்பிச்சு பண்ணி வைக்க நீ சரக்கு போச்சு அவருக்கு தானே முக்கியம். கேட்டுண்டா ஏண்டி தட்டி விட்டா அப்படின்னு. சரி என்ன சொல்லிச்சு அந்த அம்மா? கிளை கேட்டா மருந்தை குடிச்சு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொன்ன? நானும் எல்லா தொழிலும் பண்ணேன், எல்லாமே படுத்துருச்சு, ஓடல, அதனாலதான் சாக பண்ணினேன். சரி கிளவி கேட்டா எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னீங்க, அந்த தொழில் பண்ணியா? அது என்னடி அந்த தொழில்? எல்லா தொழிலுக்கும் பேர் இருக்கு. இப்ப தன்னை பார்த்தா ஆளுநர் வாசிக்கிற முத்துராஜ்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பார்த்தா டான்ஸ் ஆடுறப்ப விஜய்ங்குவாங்க. அவங்களுக்கு அடைமொழியோட பேர் இருக்கு. அது என்ன அந்த தொழில்? எனக்கும் புரியல. என்னடின்னு அதான் எல்லாம் படுத்துருச்சுன்னு சொன்னியா, அந்த தொழில் பண்ணியா? அந்த தொழில் அது பேரை சொல்லுடி. அது தெரியாம தான் கேட்டு இருக்கேன். அப்ப கிளவி கேட்டேன், நேரம் நீங்க மருந்து குடிச்சு செத்துருந்தீங்கன்னா இந்த உடம்பை என்ன செய்வாங்க? என்ன கொண்டு போய் எரிச்சிருப்பாங்க, எங்க போட்டுக்கிட்டு புதைச்சிருப்பாங்க. நானும் சொன்னேன். சரியா சொல்லிருக்கடி. கிளவி சொன்னா வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமே இது உடம்பு. ஏன் இதை வச்சு நீ தொழில் பெறக்கூடாதுன்னு கேட்டா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த டீலிங்? அடிச்ச பிளக்ஸ். ஐயோ அது 32 சைஸ் அந்த மாதிரியா? தூக்கி கட்ட முடியல தெரியாது. என் போட்டாவை பெருசா போடணும்ல. போன் நம்பர் கீழே எழுதி என்னாச்சு? 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஓட்டுனேன். 500 ரூபாயா? அடிச்சா பஸ் ஸ்டாண்ட் மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டிட்டு போன் பறக்கு. ஒண்ணும் இல்லாதக்கே போன் போடவே இதுக்கு போட மாட்டாங்க. போனதுக்கு வீசுறாங்க. அத்தி பிஸி ஆகிட்டேன். தூண்டு வாங்கி இல்லை முடியாது. அதுல ஒருத்தன் புதுசு வளர்க்க எது இருக்கா கேட்கறதுக்கு கூச்சப்படுறேன். எப்படி? ஹலோ நம்பர் எந்த நம்பர்? பிளக்ஸ்ல இது சொல்றேன். நான் தான் என்ன விஷயம் என்னடி இவ்வளவு ஓப்பனா பேசியிருக்க? நம்ம எதா இருந்தாலும் கஸ்டமர் தெய்வம். ஆமா ஆமா, ஒவ்வொரு கஸ்டமர் தெய்வம். கேட்டா நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. 5 பேரா? தம்பி தலைக்கு 1000 ரூபா, ரவுண்ட் 5000 ரூபா வருது. என்னடி 5 பேர்னா அதுக்கு நீ பேர் பேசியிருக்க? ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாட்டா. நீ சமாளிப்பியாடி? சொன்னா கொஞ்சம் ரேட்டை குறைங்கல. என்னடி இதை கத்திரிக்காய் வியாபாரம் இதெல்லாம் ரேட்டை குறைக்க? யாராவது சொல்லிட்டு 10 பைசா குறைக்க மாட்டேன். குறைக்காத. தொழில குறைந்தா அப்படி பேசு. நீ எப்படி தொழில் பண்ணுவ? அவன் சரி வாங்கிக்கோங்க. வந்து கூட்டு போயா அட்ரஸ் சொல்றியாங்க. என்ன சொன்ன? அட்ரஸ் சொல்ல வாங்க. அட்ரஸ் கொடுத்தேன். என்ன அட்ரஸ்? அம்மா ஆலமரம் சந்து, அரசமரம் பொந்து. அட்ரஸே சரியில்லை. இழுத்தலிச்சாம்பட்டி போஸ்ட், அமுக்குராவட்டி தாலுக்கான கொடுத்தாங்க. அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. எனக்கு என்னடா குழப்பமா இருக்கு, நடந்து போனா லேட் ஆயிருந்து என்ன பண்ண? டக்குனு ஓலா ஆட்டோவை போய் பேச்சா எவ்வளவு வாகனங்கள் இருக்கு, அது என்ன போய் ஓலா ஆட்டோவை புக் பண்ற? போறது அதுதான் போறேன். அந்த ஆட்டோக்கு போக மேட்சிங்கா இருக்கும். கொண்டு வந்து கரெக்டா இறங்கிட்டாங்க. நிறைய பார்த்து இறக்கிருப்பாங்க போல. அதே வேலையா தான் இருப்பாங்க. எனக்கு பாக்குறேன் கதவு சாத்திக்கிறேன். ஐயோ ஏமாந்துட்டியா? நேரத்துல வேற பார்த்து தர முடியும். வருமானம் போச்சு. எதுக்கு
வரல எப்படி டிங் டாங். கதவை திறந்தேன் உள்ளதான் இருக்கேன் பத்தியா ரெடியா பாக்குறேன் கதவை திறந்தா கட்டல்ல 3 பேர் உட்கார்ந்து ஐயோ இன்னும் 2 பேர் எங்கடி என்னைய காட்டிலும் நீ கவனமா ஓ இருக்க பக்கத்துல இருக்கல்ல இந்த ரூம்ல வந்து 2 பேர் 5 கணக்கு வந்துருச்சு ஐயா இருக்காங்க நினைக்கிறேன் விஜய் என்னடி இந்த ரூம்ல இருந்து இந்த 5 பேர் வந்தாங்க என்னடி 10 பேர் கணக்கு வருது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பேச்சு சுத்தம் இல்ல தொழில் சுத்தம் பேச்சு சுத்தம் 5 பேருக்கு 10 பேர் வந்தா நானே ருச்சா இருக்கும் சரி சரி முழுங்கு அவங்க 10,000 ரூபாய் வருது அடிப்பாவி நமக்கு கஷ்டப்படும் ஆமாமா தெய்வம் மாதிரி ஒவ்வொரு கஷ்டமும் அதுல வந்து எப்போ போய் உட்கார் அப்படின்னா ஐயா இந்த போவான மரியாதை அப்படின்னா அவனை கொண்டு வந்தாக்கா அவன் மரியாதை கொடுக்கலாம். அதானே மரியாதை முக்கியம் அவனா இருக்கா? அது என்ன பண்ணாங்க ஒருத்த வந்து மட்டாரும் கதவை அடைச்சிட்டு அப்புறம் கூட்டி சாவியை வெளியில எரிஞ்சுட்டான். ஐயோ பிளான் பண்ணிட்டாங்க இருக்கு ஒருத்தர் நல்லா வளர்ந்த எங்க அண்ணன் தர்ராஜ் என்ன மாதிரி இருப்பானா அம்மா கையெல்லாம் சாப்பிட்டு கையே அப்படி இருந்துச்சுன்னா கற்பனை எதில் வருது என்ன பண்ண கற்பனையே ஓடுது கேவல அரைச்ச காதோட சாப்பிட்டு ஐயோ மயக்க வந்து கட்டல் போய் மல்லாந்துட்டேன். அறிவு கட்ட முண்டம் ஏண்டி விழுகிறது விழுகிறதா குப்புற விழு ஒரு கணிச்சு விழு போய் பொசிஷனோட மல்லாட்ட மயக்கம் வந்து விழுகிறவங்க சைஸ் மாத்த விழுந்தாங்க இந்தடி விழுந்துட்டேன். விழுந்துட்ட மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்கற கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. எதுக்குடி கால் 2 இப்படி நல்லா அகட்டி அடுத்து இழுத்து கட்டிட்டேன். இந்த முனிவர் வெள்ளம் வச்சிருப்பாங்கல்ல கவட்டக்குது அதுல 2 கட்டம் வாங்கிட்டேன். பொசிஷனோட வச்சிருக்காங்க 2 மடிப்பையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டேன். ஆஹா நல்லா இருக்குடி மூளை ஆபரேஷன் கொடுத்த வரைக்கும் ஐயோ கடவுளே எனக்கு கையை காலை கட்டிட்டாங்க. ஏண்டி கையை காலை தான் கட்டுனாங்க வாயை ஆண்டவன் கொடுத்துருக்காங்க ஐயோ அம்மா என்னை காப்பாத்துக்க 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 கத்த வேண்டியதானே எப்படினே கத்துவேன். ஏண்டி வாயில் வச்சு அமைக்க எதை இப்படி துணியை சுத்தி வச்சு அமைக்க அப்பா துணியவா நல்ல துணியா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அது என்ன துணி துண்டு தேடி இருக்காங்க கிடைக்கல. இந்த 10 பேர்ல ஒரு தவசரை கலட்டி ஒருத்தி சுற்றி வாயில வச்சு அமைக்கிட்டாங்க. அதுவும் அதுவே பரவாயில்லையே 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடிருக்காங்க. துவைக்கல குளிக்கல அன்னைக்கு தான் இறங்கி இருக்கா போல. அம்மா சமாளிச்சிருக்க பாரு அது தீல ஒட்டா வேகாத போல உழுது காட்டுது. என்ன கலர்னே கண்டுபிடிக்க முடியல. சரி என்னாலும் முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல பணமாச்சே கடற்கரை பார்த்தேன். ஒரு தைரியம் என்ன தைரியம் இருந்துச்சு என்ன 10 பேர் தானே ஏய் மீறி போனா போயிட்டு 50 நிமிஷம் தான். நிப்பாட்டி என்ன நீயாவே ஒரு கணக்கு போட்டுக்கிற 10 பேருக்கு 50 நிமிஷம் தானே கூட போனா என்ன பண்ணுவ அவங்க முகரக்கடை பார்த்தா தெரியாது. எதை வச்சுட்டு சொல்ற உங்களுக்கு பான்பராக்கு உங்களுக்கு ஆன்ஸ் கிடக்கு. ஆத்தி அவன் கட்சி நம்ம படிச்சா இருக்கணும். கோழி மேலே ஏறி இறங்கிருக்காங்க. 10 பேர் வந்தேன். அப்பா முடிஞ்சிச்சு அப்படித்தான் நினைச்சு முடிஞ்சிருச்சு. கிளம்பு என்னாச்சு முதல்ல ஒருத்தர் ஆமா அவன் சுத்தி வந்து அடுத்த 2 தவசம் ஏண்டி என்ன கோயில பொங்க சோள தராங்க நவுண்டு கட்டி வர்றதுக்கு போயிட்டு ஆஹா. ஒரு அரைமணி அந்த வீசி அளவுக்கு நீ கம்பெனி கொடுத்துருக்க காலை இறக்கா அப்ப என்னதான் ஆச்சு அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதல் விளத்துல விளக்கெல்லாம் புடிங்கிட்டு குண்டையில பிரிஞ்சுப்பா விட்டுட்டாங்கல்ல என்ன நினைச்ச தொழில்னால் லாபம் நட்டு இருக்கிற சேசங்க. ஆமா அப்புறம் ஒரு இடத்துல விட்டா இன்னொரு இடத்துல பிடிச்சிக்கலாம். எங்க விட்டுட்டு எங்க பிடிக்க பண்ண ஒரே ஒரு தவறு என்னடி ஒத்தையா போனேன் அப்புறம் தான் ரெண்டு இதுக்கெல்லாம் கூட்டணி போட்டா போறது ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா சரி அப்ப ஆளுக்கு 5 பேரை சமாளிச்சு வந்திருக்கான். இப்ப யாரு நீ உன் பாட்டனா ஏத்துக்க விரும்புற தான் உன்னை நீ 10 நாளைக்கு வச்சு செஞ்சாங்க மாச கணக்கா வர மாட்டாங்க. விடவே மாட்டாங்க ஓடி ஒண்ணு நம்பி இவன் எங்கேயும் வர மாட்டாங்க. ஆமா எங்கேயும் காட்டு போயிருக்கோம். ஆமா நானும் ஏய் இது வயசு பொம்பளை பிள்ளைங்க போற விஷயம் நீ வரக்கூடாது தினக்கார பார்த்ததே இல்லைப்பா. நீ சொல்லாதடி நான் போனது பூராமே ஆர்எஸ் படிக்காடு கருவக்காடு முந்திரிக்காடு அப்படித்தான். இனிமே நீ போகவே போகாத அம்மா வரட்டும் அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போறதா என்னன்னு பார்ப்போம் வாங்க மேடம் மதியம் பசுமங்களே அம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க அப்பா கண்ணு கண்டிப்பா காப்பி போச்சு காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க ஆமா நான் மட்டும் தனியா பண்ணலாம் வேற யாரும் வராங்கன்னு அப்பா கிட்ட கேட்டேன் உனக்காக 2 தோழி பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிறேமா கூட்டிட்டு போக அப்படின்னாங்க 2
அங்க ஒரு வாரமா வச்சுட்டு என்ன செய்யணும்? இந்த வாரக்காக்கு வடிச்சிடலாம். டேய், எதுக்குடி வர? அழுது தொண்டை அடிபட்டு. நீ எதுக்குடி அழுத? இப்ப நம்ம போறது சின்ன காரியமா இல்ல பெரிய காரியம். ஐயோ, பெரிய விஷயம். சின்ன விஷயம் இல்ல. தெய்வத்துக்காக காவலுக்கு போற முருகத்தை காணுங்க. அதனால பெரிய விஷயம்னு சொல்றதுக்கு பெரிய காரியம்னு சொல்லிட்டேன். நான் கூட நம்பிக்கையாட்டம் சீரியஸா இருக்காங்க. சரி, அப்ப கண்டிப்பா காவலுக்கு போடலாம். வந்தானே காவல் பார்த்தா நல்லா இருக்காரு. கொஞ்ச நாளை பாடி ரெண்டு அப்புறமா காவல் பார்க்கணும். நேரத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு நல்லா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒட்டி இவளுக்கு மாதிரி இருந்துருக்குன்னா எங்க நீ காமிச்சு சொல்ற? எனக்கு காரக்கூடிய 1000 ஜன்னல் வீட்டை விளக்கி வாங்கியிருப்பேன். எனக்கு தான் பொழைக்க தெரியலையடி. குலைக்கும் ஜாதி தமிழகத்தை வச்சு கொடுத்துருல பொய் சொல்ல. செய்கூலி உண்டு சேதா 24 பேருக்கு போங்க. முட்டை கோசி எத்தனை போகும்? வாயில போகும். அது புது பெட்டியா? சரி, அம்மா அம்மா எங்க அங்க இருக்காங்க. ஆளை காணோம். ஆமா, புது பெட்டி தேடி போ. வெட்கம் இல்லாம அப்படி ஆண்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை பண்றது அறிவு இருக்கா உனக்கு? பண்ணு. செய்யக்கூடாதுமா. செய்வேன். பெண்களுக்கு ஆண்கள் தான் மரியாதை கொடுக்குறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட ஆண்கள் என்னடி இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு என்னடி நடந்துச்சு உனக்கு? இல்ல, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பு நடந்தது, அதாவது இவ்வளவு கோபப்படுற ஆண்கள். ஆண்களை பழிவாகத்தான் அந்த கையை பிடிச்சலாம் குய் விட்டானடி.
என்னடி இது? ஆண்களை பழி வாங்குற அளவுக்கு அப்படின்னு நடி பண்ணுது. நாமளுங்க மரியாதை கொடுக்குறாங்களா? ஏமாத்தி, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பேருந்துல நம்ம பயணம் போகும் பொழுது பெண்களுக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் தெரியுமா எந்திரிச்சு இடம் கொடுப்பா? ஆண்கள் தான் எந்திரிச்சு இடம். உண்மையாவே நடக்குது இல்லை? ஆண்கள் தான் எழுந்து இடம் கொடுப்பாங்க, தவிர பெண்களுக்கு ஒரு பெண் இன்னொரு பெண் எந்திரிச்சு இடம் கொடுக்க மாட்டாங்க. என்ன? அதுல உள்கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்ன? அவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு எந்திரிச்சதுனால சீ. எதை நீ சொல்லிட்டு இருக்க? அடியே நாமளுங்க நம்ம ரோட்ல நடந்து வரும்போது நம்ம பார்த்துக்கியா போஸ்ட் மரத்தில் நின்றுட்டு ஒன்று ஏண்டி, அவங்களுக்கு அவசரமா வந்திருக்கும் போயிருப்பாங்க. கும்பல வரக்கூட தெரியாம நிற்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஆம்பளைங்க சுவாபமே அப்படிதாண்டி. அவங்க பார்க்காம அடிக்கிறதில்ல, நம்ம பார்க்கட்டுமே அடிப்பாங்க. சீ. இன்னும் பெரிய அணவண்டா பாம்பு வச்சிருக்காங்க. ஏய், அவங்களுக்கு ஐரம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுமாதிரிலாம் ஒன்றுக்கு எப்படிலாம் பேண்ட்லயே பாதி நடந்துடும். அதை காட்டி முத்துராஜா அங்கிட்டு இருக்கிறப்பல இந்த பக்கம் ஓசு கனெக்ஷன் மாறி போயிருக்கு. ஏன்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்டி, இதெல்லாம் நான் கிடக்கிறத வேலையா படவேல வந்துருச்சு. விரட்டிடுவோமா? இதை உண்மையிலே நீ பொம்பளை தானா நீ? என்ன அப்படி இருக்கா? ஏய், என்னடி இது? இது என்ன? இது என்னன்னு தெரியாம எவ்வளவு காலம் கும்பிட்டு ஏய், அதை கேட்கல, கீழே புரிஞ்சு வரி ஊரா உன்னை பார்த்து உடனே சிரிக்கிறேன். இதை பாப்பியே. அங்க பாரு. நானே நீ தான் பாக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. ஆளுக்கு ஒரு வேலை. ஏய், எதை மூடணுமோ அதை மூடல. முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பார்க்கறேன்னு சொல்லுவா. வருமானம் சொல்லுவாரு. என் மூஞ்சில முடிக்காத முடிக்காத. சொல்லுவா. முகத்தை முடிக்கணும்னா தெரிஞ்சாலே யாருன்னு அடையாளம் தெரியாது பாருங்க. நம்ம நம்பர் பிளேட்டாக போட்டுருக்கோம். அதுதான் போர்டு எழுதுறேன். ஏய், சரி, ஒழுங்கா நின்னு காவல் பார்க்கறதா காவல் பாரு. எனக்கு தான் நீ வயசு. நான் போறப்ப நேரம் ஆம்பளை இருந்தா கூட்டியாரு. ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? அத்தாடி, அத்தாடி. சோறு இல்லாம கூட ஒரு மாசம் நடந்து. யார்ட்டடி கத்துக்கிறதுடா? கர்மம். போடி. உங்க கஷ்டம் என்ன புரியுது?